அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை மனதில் சுமக்கும் மேசராசினியர்களுக்கு 31/7/2024 முடிவதற்குள் இது நிச்சயம் நடந்தேருங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த 31/7/2024 முடிவதற்குள் மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சூரியன், சுக்கிரன், கேது, சனி ஆகிய 5 கிரகங்களும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே. இந்த மாதத்தை பொறுத்தவரை மேசராசினியர்களான உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாங்க. குருவும் சுக்கிரனும் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுமான வரையில் வெயிலில் வெளியே அலைவதையும் வெளியே அலையாமல் இருப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத பண ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்க. முயற்சிகள் அனைத்துமே பலிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. குறிப்பா திருமண சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இது இவ்வளவு நாட்களாக இதை திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. காரணம், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடும் வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது வீண் செலவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துதுங்க. குறிப்பா உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீதிமன்ற வழக்குகள்ல ஒரு சில தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கு ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. சனி தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் நன்மதிப்பும் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய பணிகள்ல மனதை செலுத்த முடியுங்க. அதே போல சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால அரசாங்க காரியங்களும் ஊழியர்களும் அதிக நன்மைகளை பெறுவாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்தியும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த பணி கிடைக்குங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜோதிட கலையின் நுண்ணிய விதிகளின்படி மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு மாதமா தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை தெளிவாக தெரியுதுங்க. நினைத்தவை அனைத்துமே உங்களுக்கு நடந்தேற இருக்குதுங்க. வியாபார திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உதவியும் தக்க தருணத்துல உதவிகரமாக இருக்குங்க. சந்தை நிலவரம் சாதகமாகவே நிலவுதுங்க. இந்த மாதம்
மாதம் முழுவதும் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களில் அளவோடு இறங்கலாங்க. கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்களின் போது அதிக அலைச்சலை மட்டும் குறைத்து கொள்ளுங்க. ராகுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உடல் நலன் சிறிது பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இந்த எச்சரிக்கை அவசியங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்துடன் வர்த்தக ஒத்துழைப்பு கையெழுத்தாகுங்க. இதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மேசராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு 31/7/2024 முடிவதற்குள் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளதால் வருமானம் உயர இருக்குதுங்க. வாய்ப்புகள் தேடி வருங்க. ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால நாடக நடிகர்கள், நாதஸ்வர வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், சங்கீத வித்வான்கள், தமிழ் ஆசிரியர்கள், புரோகிதர்கள், கிராம பூசாரிகள் நன்மை பெறுவாங்க. நலிந்திருந்த திரைப்படத்துறை புத்துயிர் பெறக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தயாரிப்புகள்ல படங்கள் நல்ல வசூலை பெற்று தருங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மனதை கவலையும் டென்ஷனும் வருதுங்க. எந்த கட்சியில் சேர்வது என்பது பற்றி மனதில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை சரியாக தீர்த்து வைப்பாருங்க. சுபபலம் பெற்றுள்ள சுக்கிரன் அதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் சிறக்குங்க. எதிரிகளுடைய தொல்லை அடியோடு மறையுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு ஒன்றின் அரசியல் தலைவரோடு தொடர்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டுது. இந்த தொடர்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைவதை அனுபவத்தில் உங்களால காண முடியும். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம், அதன் காரணமாக பல நன்மைகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் முதல் 3 வாரங்கள்ல அனுகூலமாக இல்லைங்க. அதன் பிறகு சாதகமாக மாறுகிறாருங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் அசதியும் மேலிடுங்க. பாடங்கள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4வது வாரத்தில் நிலைமை மாறுங்க. படிப்படியாக பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குது. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்குங்க. இருந்தாலும் வயல் பணிகள்ல கடுமையாக இருக்குங்க. அதிக வெயிலினாலும் பயிர்கள் வாடுங்க. தண்ணீர் வரத்து குறைவின்றி இருப்பதால் சமாளித்து விட முடியுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் முதல் 3 வாரங்கள் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குங்க. மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இந்த மாதம் முழுவதுமே குடும்ப பராமரிப்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஜென்ம ராசியில் அக்னி கிரகமான செவ்வாய் இருப்பதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உடல் நலன்ல அதிக அக்கறையுடன் இருப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அதே போல கடின உழைப்பையும் அடிக்கடி வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது நல்லது. கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கும் ராகுவிற்கும் பரிகாரம் செய்வது நல்லதுங்க. அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபமும், சனிக்கிழமைகள்ல நல்ல நெய் தீபமும் ஏற்றிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.